அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நம சிவாயனும் ஒன்று தான். நம்ம பூஜை சாமான் கூட வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பூ, கற்பூரம் எல்லாம் நம்ம தான். அதே மாதிரி பஞ்சபூதம் நானும் எல்லாமே ஒன்று தான் சாமி. அதுதான் வீடியோவிலே சொல்லிக்கிறேன்ப்பா. இது வரைக்கும் யாரும் சொல்லலை, ஜனங்களுக்கும் அது தெரியல. அதே மாதிரி கோயிலுக்கு 2 வாழைப்பழம் வாங்கிக்கிறீங்க, இங்கே பூ எடுத்துக்கிறீங்க, தேங்காய் எடுத்துக்கிறீங்க, கற்பூரம் எடுத்துக்கிறீங்க, வெத்தலைப்பாக்கு எடுத்துக்கிறீங்க. ஆனால் கோயிலுக்கு போகிறேன்னு தெரு ஃபுல்லாக ஊரில் இருக்கிறவங்களாம் நீ கோயிலுக்கு போகிறத பார்க்கறதுக்கு ஒரு கூடை வேறு எடுத்துக்கிறீங்க, வெள்ளி கூடை. ஆனால் அது எதுக்கு உடைக்கிறோம், ஏன் உடைக்கிறோன்னு யாருமே யோசிக்க மாட்டேறீங்க. அதே நேரத்தில் கோயிலில் இருக்கிற ஐயரும் உங்களுக்கு கேட்க மாட்டேன்றீங்க, அவரும் உங்களுக்கு சொல்கிறதும் இல்லை. அது எதுக்காக அப்படின்றத நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். வெத்திலைன்றது காற்று, பாக்குன்றது நீர், கற்பூரம்ன்றது நெருப்பு. இந்த 3 தான் உலகத்தில் ஏக்கும். நீர், நெருப்பு, காற்று, இந்த 3 தான் ஏக்கும். மீதி பூமி மண்ணும் ஆகாயமும் அசைவில்லாத நிற்குது. அப்போது பூமின்றது வாழைப்பழம், அது பயஞ்சிக்கினே இருந்தீங்கன்னா கூட இருந்துக்கினே இருக்கும். பூன்றது ஆகாயம், நசுக்கினா காணாமல் போயிடும். அப்போ இந்த 5 பஞ்சபூதத்தை வச்சு தான் கற்பூரம் கொளுத்தி வழிபடுறீங்க. இதை ஏற்கனவே சொல்லிக்கிறேன். தேங்காய் எதுக்காக உடைக்கணும்? தேங்காய் வாங்கிட்டு போகிறீங்க, சாமிக்கு உடைக்க போகிறேன்றீங்க. ஆனால் தேங்காவை உடைச்சி எப்போவாவது சாமி பக்கம் வச்சிங்களா? ஓடை இல்லை, சாமி பக்கம் வச்சுட்டு உங்கள் பக்கம் இல்லை தேங்காவை வச்சுக்கிறீங்க. அப்போ அது காரணம் என்ன? கடவுளை வழிபடினா உன் உள்ளம் அந்த தேங்காய் மாதிரி வெள்ளையாக ஆகணும். மேல் மட்டை மாதிரி அழுக்காக இருந்ததுன்னா நீ கடவுளை அடைய முடியாது. அப்போ மேல் 3 மட்டையை நீக்கணும். மேல் மட்டை நீக்கணும், ஓடை நீக்கணும், காயை நீக்கணும். இது 3 நீக்கினா உள்ளகிற நீர் அமுதம் கிடைக்கும், உனக்கு ஆண்டவன் கொடுப்பான் அப்படின்னா. அதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க சாமி. நான் இப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் அன்பே சிவம் மனமே குருன்றதாக வருது. அதே மாதிரி சத்தம் சித்தம் என்னது, எனக்கு எங்கே போனோம் எந்த கடவுள் பார்த்தா இதே மந்திரம் தான் வருது. எனக்கு இதே தான். இப்போது திருப்பதிக்கு போனோம் அதுதான், சபரிமலை போனோம் தான், இது எங்கே போனோம் இதே தான் வருது சாமி. கடவுளில் வேற்றுமையே கிடையாதுப்பா, மனுஷனுடைய மனசில் தான் வேற்றுமை. நான் ஏற்கனவே ஒரு நம்ம வீடியோவில் காலண்டரில் எல்லாத்துலேயும் போட்டுக்கிறாங்க, இறைவன் ஒருவனே. மனங்கள் மாறுபட்டதால் மதங்கள் தோன்றின, மதங்கள் தோன்றினால் தெய்வங்கள் பிரிக்கப்பட்டன. இந்த உண்மையை உணர்ந்தால் தெய்வத்தை உணரலான்னு ஏற்கனவே எழுதியே போட்டுக்கிறாங்க, நிறைய காலண்டர்லாம் போட்டுக்கிறாங்களே. ஆனால் என் குரு சொன்னப்போ தான் எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு. வள்ளலாரை பற்றியும், ரமணரை பற்றியும், ராமகிருஷ்ணர் பற்றியும், இந்த மகான் பற்றியெல்லாம் எனக்கு இவ்வளோ வயசு தெரியல. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றியும், வள்ளலார் பற்றியும், மற்ற ரமண மகர்ஷி பற்றியும் 4 பேர் பற்றி நீங்கள் சொன்னீங்க. எல்லாரும் மகான்கள், எல்லோரும் கடவுளுடைய தூதர்கள் தான், எல்லாரும் கடவுளை போய் அடைஞ்சவங்க தான். ஆனால் எங்களுக்கு நம்ம அடையறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அவங்க அடைஞ்சாங்க, அவங்க போன பாதையை வழி நோக்கி நம்ம அடையிறோம். அதனால தான் உலகத்தில் எங்கேயும் கட்டாத கோயிலை நான் கட்டினேன். ஏன்னா எல்லாரும் வந்து அந்தந்த ஆசிரமத்து ஞானியை தான் வச்சுப்பாங்க. ஆனால் நான் இங்கே எல்லா மகானையும் 18 சித்தர்களை கோபுரத்தில் கட்டி 18 மகான்களை கீழே ஔவையார்லேருந்து ராமகிருஷ்ணர்லேருந்து ரமணர்லேருந்து விவேகானந்தர் சிலை வரைக்கும் செய்ததுன்னா மகான்களில் வேற்றுமையே இல்லை, மனுஷனுக்குள்ளே தான் வேற்றுமை. ஆனால் மனுஷன் கடவுள் வழிபாட்டில் போகிறவனுக்கு வேற்றுமை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி கோவிலை அமைச்சு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணேன். அதனால் எல்லா மகான்களும் கடவுளால் அனுப்பப்பட்ட கடவுளுடைய தூதர்கள் தான் மகான்கள். இந்த மனுஷனுக்கு நல்ல அறிவு, நல்ல போதனை செய்யறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க, அவங்க செய்தாங்க, அவங்க கடவுளை போய் அடைஞ்சாங்க. அவங்க போன பாதையில் நம்ம போய் அடையணுன்றதுக்காக தான் வழிகாட்டின்னு இருக்கிறேன். அது போகிறதும் போகாததும் அது அவங்கவுங்க சௌகரியம். ஆனாவும் நான் அந்த கேள்வியை கேட்டு தான் சாமி இந்த ஆசிரமிக்கு அந்த அப்போ கேட்ட கேள்வியும் அப்போ கேட்ட அந்த ஒரு இதுவும் இப்போ கேட்குற ஜனங்க. இப்போ நான் கூட வரேன், புத்தி இல்லாத, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு துட்டு இல்லை, எனக்கு படிப்பு இல்லைன்ட்டு கேட்குறேன் சாமி. ஆனால் அப்போ அந்த 17, 18, 19 அந்த கரோனா டைமில் நான் கேட்ட ஒரு வீடியோவும் எனக்கு அற்புதமாக இருந்துச்சு, அமிர்தமாக இருந்துச்சு சாமி. வேறு
அன்றைக்கி வந்த சீடர்கள் 10 பேர் தான் 20 பேர் தான் இருந்தாங்க. அதை என்ன பண்ணுவேன்னா எல்லாரையும் பாடம் பண்ண வைப்பேன். அந்த பாடம் பண்ணாங்கன்னா அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் நல்ல உயர்ந்த விஷயங்கள். இப்போ வர ஆம்பளை பொம்பளைலாம் வீட்டில் உதப்பட்டு ஆம்பளை வரான், புருஷங்கிட்ட உதப்பட்டு பொம்பளை வரா, பிள்ளைய பறி கொடுத்துட்டு பொம்பளை வரா, பொண்டாட்டியை பறி கொடுத்து புருஷன் வரான். இவன் எங்கே என்ன யோசிக்கிறாங்க, சாமியார்கிட்ட போனால் நம்ம பொண்டாட்டி எங்கே போய்க்கிறான்னு தெரியுமா, நம்ம புருஷன் எங்கே போய்க்கிறான்னு தெரியுமான்னு கேட்க வராங்க. அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கேள்வியை கேட்குறாங்க, பதிலை சொல்லிங்கிறப்பா. ஆனால் என் பாக்கியம், நான் இந்த சுவாமி பக்கத்தில் உட்காந்து பேசுறது இந்த ஜென்மத்தோட என் மகா பாக்கியம் சுவாமி. சரி, ரொம்ப ஆத்மா வணக்கம். ஐயா ஜீவ சமாதியாக இருக்கார்ல? ஆமாம். ஜீவ சமாதின்னா என்ன? ஜீவ சமாதி ஆகாமல் போயிருந்தா என்ன இருக்கு சாமி? இல்லை ஐயா வந்து எல்லார்ட்டும் எல்லாமே சொல்லிட்டாரு. என் ஆன்மாவை எனக்கு கூட தக்க வச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டாரு. அவர் எதை கொண்டு அவர் சரீரத்தை உடலை மட்டும்தான் மறைச்சார், சரீரத்தை மட்டும் மறைச்சிருக்காரு. ஆனால் வந்து எல்லாருடைய மனசுல வந்து குடியிருக்காரு. அவர் யாருடைய அவருடைய கலையை எல்லாருக்கும் பரப்பணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய மனசுலையும் அவர் தான் இருக்கார். அவர் சொல்கிற ஒரு வார்த்தையாக தான் இன்றைக்கி இவ்வளோ ஜனமாக வந்து நம்ம கூட இங்கே நிற்கிறாங்க. ஆனால் அவர் எந்த நிலையில் சமாதி நிலை அடைஞ்சார்? இது ஒரு நல்ல கேள்வி சாமி. இது எல்லாரும் உலகத்தில் 1000 பேர் 1000 விதமாக ஞானத்தை போதிக்கிறாங்க. யார் சொல்லியாவது நம்ம கேட்டோமா? ஏன் ஐயா சொல்லி மட்டும் கேட்குறோம்? ஏன் அவர் சொன்னது மட்டும் நமக்கு அழகாக புரியுது? ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி பக்கத்தில் உட்காரச்சு ஒரு அப்பா எப்படி சொல்லுவாரோ அந்த மாதிரி சொன்னார். அதுக்கு காரணம் என்ன? அந்த சக்தி எங்கேருந்து கிடைச்சது? யாராலையும் சொல்ல முடியல அவ்வளோ ஈஸியாக. அது காரணம் என்ன? தன்னை யார் உணர்ந்தாங்களோ அவங்களால மட்டும்தான் எல்லாருக்கும் உணர வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி கிடைக்கும். அவங்களால மட்டும்தான் அந்த ஞானத்தை இன்னொருத்தருக்கு எளிமையாக கொண்டு போக முடியும். அப்போ ஐயா ஒரு பாதையை வகுத்துக்கின்னு அந்த பாதையில் எல்லா சீடரையும் வர வைக்கிறதுக்கு ஒரு பாடமும் கொடுத்துருக்காரு. அப்போ அதுக்கு சாட்சியாக ஒருத்தர் வேணும்ல, ஏன்னா அவருக்கு முன்னாடி யாரும் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேரும் இங்கே இருக்கோம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், எல்லாருடைய மனசுலேயும் வந்து சரி உயிராக தான் இருக்கார். அவர் கொடுத்த பாடம் தான் நம்மளுக்கு இன்றைக்கி இருக்குது. அவருடைய உயிர் தான் நம்மளோட உயிரோட கலந்துருக்குது. அதனால அவர் ஒரு சொன்னார். ஆனால் அவர் வந்து உடலை தான் மறைச்சாரே தவிர மறைச்சி வச்சிருக்காரே தவிர அவன் வந்து சரீரம் எல்லாருடைய மனசுலையும் வாழ்ந்துன்னு இருக்காரு. ஆனால் அவர் எதை கொண்டு அந்த உடலை மட்டும் அவர் ஏன் மறைச்சார்? ஒரு ஓலை குடிசை, ஒரு யானையை என்ன பண்ணிட்டாங்களா, ஒரு சின்ன யானையாக இருக்கும்போதே ஒரு ஓலை குடிசையில் போட்டு வளர்த்துட்டாங்க. அந்த யானைக்கு நல்லா தீனி போட்டாங்க. தீனி போட்டு அந்த யானை நல்லா வளர்ந்துன்னா இப்போது அந்த ஓலை குடிசை அது தாங்குமா? தாங்காது. தாங்கலைன்னா என்ன ஆகும்? உடனே யானை அந்த ஓலை குடிசை, எந்த ஓலை குடிசை இவ்வளோ நாள் நம்மளை காப்பாற்றிச்சோ அந்த ஓலை குடிசையை சின்ன பின்னமாக்கும். ஏன்னா அந்த யானையோட சக்தியை தாங்குற அளவுக்கு இப்போ அந்த ஓலைக்கான பலம் இல்லை. புரியுதுங்களா? இதுதான் ஐயாவோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். அந்த ஞானம்ன்றது யானை மாதிரி வளர்ந்து பிரம்மாண்டமாக ஆகிப்போச்சு. ஆனால் அந்த யானையை தாங்கக்கூடிய சக்தி, அந்த இது உடம்புன்றது என்னது, பஞ்சபூதத்தால் சேர்ந்த உடம்பு. இது வளரும், நிற்கும், ஒரு நாள் தேயும். அப்போது இந்த உடம்பு அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அப்போ இந்த உடம்பை இது வரைக்கும் தான் ஞானம் அடையத்துக்கு காரணமாக இந்த உடம்பை மரியாதை கொடுத்து ஒரு இடத்துல போய் உட்கார வைக்கணும்னா அது சமாதி அடைஞ்சால் மட்டும்தான் அந்த உடம்புக்கான மரியாதை. அங்கே அவர் போய் உட்காந்து இல்லை, தன்னை காப்பாற்றியிருந்த அந்த உடம்புக்கும் ஒரு மரியாதை வேணும்னு அந்த உடம்பை கொண்டு போய் அங்கே வைக்கிறாரு தவிர ஐயா அந்த உடம்புக்குள்ளே இல்லை. ஏன்னா வாழக்கூடிய நாளே அந்த உடம்பு அவரை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ சமாதி ஆனதுக்கப்புறம் அதை தாங்கி உக்காருமா? உக்காராது. அப்போ ஒரு அடையாளம் ஞானம்ன்றது வெளிப்பட்டால் இந்த உடல்ன்றது என்ன ஆகும்? இது எல்லாருக்கும் புரியுமானா? எல்லாருக்கும் புரியாது. எல்லா மகானும் இப்படி ஒரு நிலையை அனுபவிச்சு தான் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. எங்கே இப்போ அவரை நம்பி வந்தவங்க, அவரை நாடி வந்தவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து அதை குணப்படுத்தியிருக்காரு. ஒரு நோய் மூலியமாக வந்துக்கிறாங்க, உடம்பு சரியில்லாமல் வந்தாங்க, அதை குணப்படுத்தியிருக்காரு. ஏதோ ஒரு கஷ்டத்துலேருந்து வந்திருக்காங்க, அதை குணப்படுத்தியிருக்காரு. இவ்வளோலாம் பண்ணவர் தன்னை ஏன் காப்பாற்றிக்கலான்ற கேள்வி வரும்ல. ஆனால் சராசரி மனுஷன் என்ன பண்ணுவான்? அவர் அதை பண்ணார் இதை பண்ணாருன்றீங்களே, தன்னை காப்பாற்றிக்கினாரா? ஒரு மகன் தன்னை காப்பாற்றிக்கணும்னு போனால் அந்த ஆசைக்காக இன்னொரு பிறவி எடுக்கக்கூடிய நிலை வரும்.
ஏன்னா அவர் எல்லாம் பண்ணாரே தவிர எதையுமே நான் பண்ணுறேன்னு பண்ணதே இல்லை. எங்கேயுமே தன்னை ஒரு குருவாக காட்டிக்கவே இல்லை. எங்கேயுமே நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னதும் இல்லை. ஆனால் எல்லாரும் அவர்கிட்ட சொல்லும்போது கூட அவர் என்ன சொன்னார், நீ ஏதோ ஒரு கனவு கண்டிருப்பாப்பா, இது எதுக்கும் நான் காரணம் கிடையாது, நீ ஏன் நம்ம நினப்பாவே இருக்கிற, ஏன் நினப்பாவே இருக்கிறதுனால இறைவன் என்ன மாதிரி ஒரு வடிவம் எடுத்துன்னு பண்ணானே தவிர இது நான் பண்ண நீ நினச்சிக்க போகிற. யாராவது சொல்லுவாங்களா? கண்டிப்பாக முடியாது சாமி. யாரும் நடக்காத ஒன்றை கூட நான் நடத்துன்னு சொல்லி நிற்பான். எப்பா கூட விட்டு கூட பாஞ்சின தெரியுமா, பாத்தியா வந்தனே பாத்தியான்னுவான். அப்படியாப்பட்ட ஒரு மோசமான உலகத்தில் எதை பண்ணாலும் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைப்பா, ஏன்னா எனக்கு அது சம்மந்தம், நான் தான் பண்ணேன்னு வெளிப்படுத்தணும்னு போனாருன்னா அதுக்கும் இறைவன் ஒரு பிறவியை கொடுப்பான். அப்போ ஒரு மகான் எப்படி இருக்கிறாங்க, நான் என்ற அடையாளத்தை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்கேயுமே நான் எல்லா செயலும் அவர் தான் செய்கிறாரு, ஆனால் எங்கேயுமே நான் பண்ணேன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. இறைவன் கொடுத்தான் பண்ணுறேன், சீடர்கள் கொடுத்தாங்க நான் பண்ணேன், நான் எங்கடா பண்ணேன்னாரு அவர். அவர் எதுவுமே நான் பண்ணல, எதையுமே நான் பண்ணல. நான் எதுவுமே நான் என்னால் எதுவுமே கிடையாது, நான் எதுவும் பண்ணல. அது உன் மனசு பிரம்ம, நீ நினச்சி தான் நடத்துறேன். ஆனால் இது என்னுடைய வாழ்க்கையில் போன மாதம் நான் ஐயாவோட வீட்டுக்கு வந்த சமயம் நான் வந்து கொஞ்சம் ஒரு முன்னும் இங்கே வந்த பாதையிலேருந்து நான் படாத துன்பத்தை பட்டுன்னு இருக்கேன். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் எதுவுமே இல்லைன்ட்டாங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னால் உள்ள நுழைய முடியல. அவ்வளோ துன்பத்தை நான் அனுபவிச்சிருந்தேன். எனக்கு இது வந்து என் வாழ்க்கையில் நடந்தது. இப்போ ஜஸ்ட் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. பாடத்தில் போய் நான் உட்காந்தேன், என்னால் முடியல, பாடம் பண்ண முடியல. அதுக்கு ஐயா வர்றாரு என்கிட்ட வந்துட்டு, அவர் வர்றது மட்டும்தான் பார்த்து எனக்கு வந்து ஊசி இப்போ எடுத்துன்னு வர்றாரு கையில். ஊசி எடுத்துன்னு வந்து எனக்கு போடுறாரு ஊசி. அதை டிசைட் பண்ணுறாரு, இங்கே போடணுமா பின்னாடி போடணுமான்னு. என் முதல்ல போட்டார், அது போட்டது மட்டும் தான் எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போட்டதில் மட்டும் பார்த்தேன், தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என் நினைவே எனக்கு இல்லை, சுத்தமாக இல்லை. என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய டைம் முடிஞ்சு அந்த 6 மணிக்கு எழுந்துச்சிட்டேன். எழுந்துச்சு வெளியே வரேன், அதே மயக்க நிலையிலே இருக்கிறேன். அன்றைக்கு ஃபுல்லாகவே அந்த ஊசி போட்ட இந்த மயக்கம் எனக்கு எப்படி இருக்குமோ அதே நிலையில் தான் நான் இருக்கிறேன். என்னை விட்டு நான் மாறவில்லை. ஆனால் அன்றைக்கிலேருந்து நான் இன்னி வரைக்கும் நான் மாத்திரை எடுக்கலை. எல்லா பொறுப்பும் விட்டேன். நீங்கள் வந்துட்டீங்க, என்னை வந்து வழிநடத்த முடிவு பண்ணிட்டீங்க, இனி நான் வந்து எதனாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு அன்றைக்கி வந்து எனக்கு பூஜை பண்ணது. இன்ன வரைக்கும் நான் வாங்கி வச்சுருக்கேன் மாத்திரை. உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஐயா எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன் என் உடலுக்கு. ஆனால் எதுவுமே இல்லைன்ட்டாங்க. இந்த பாதைக்குள்ளே நான் போகிறதுக்கு எதுவுமே இல்லைன்ட்டாங்க, தடை இல்லை எதுவும். ஆனால் வந்து போக முடியல. இன்றைக்கி வந்து அந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஐயா வந்து ஊசி போட்டார். உண்மையாக எனக்கு போட்டார். நான் உணர்ந்தேன் அந்த மயக்க நிலை எனக்கு வந்து தெரியவே தெரியல, சாப்பிட்டும் தெரியல. எனக்கு திரும்பியும் போய் படுக்கணும் தான் தோணுதே தவிர என்னால் எழுந்து நடக்க முடியல. அப்புறம் சாப்பிட்டு கொண்டா போய் படுத்துட்டு என்னால் தவிர்க்க முடியலன்ட்டு. திடீர்னு அப்புறம் ஒரு குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வந்துட்டு என்னை வந்து கூப்பிட்டாங்க, நேற்றுக்கு வந்து கூப்பிட்டாங்க. அப்புறமா எழுந்து வந்து நான் அந்த குழந்தைக்கு வந்து விபதிச்சுட்டு போகலான்னு சொல்லி எழுந்து வந்ததான். அதுக்கப்புறம் தான் என் உடல்நிலை என்னை வந்து மாறிச்சு. அது வரைக்கும் நான் வந்து அவ்வளோ மயக்கத்திலே இருந்தேன். அப்போ ஐயா என்னை வந்து சூட்சமாக தான், எல்லாரோட மனசுலையும் சூட்சமாக தான் இருக்கார். உனக்கான நேரம் வர வரைக்கும் நீ காத்துருந்தா எனக்கு அதான் சொல்கிறேன்னா, நான் 3 வருஷமாக நான் படாத பாடுபட்டுருக்கேன். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பணத்தால் கஷ்டப்பட்டுருக்கேன், மனசால் கஷ்டப்பட்டுருக்கேன், எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டவன். இன்றைக்கி வந்து எதுவுமே இல்லைடா அவ்வளோதான் அந்த ஒரு நினப்பு வந்து கொடுத்துட்டு இன்னை வரைக்கும் நான் அந்த மருந்து வாங்கி வச்சுருக்கேன். எல்லாம் அப்படியே தான் கிடக்குது. இன்னை வரைக்கும் நான் அந்த போட்ட ஊசிலேருந்து இன்னும் வரைக்கும் அந்த மாத்திரை தொடலை, எதுவுமே தொடலை. இன்னை வரைக்கும் நான் தொடலை. லட்சக்கணக்காக செலவு பண்ணியிருக்கேன் சாமி. நான் 1-2 ரூபா இல்லை, நான் ஒன்றும் அப்போ வேண்டிப்பேன், ஐயா நான் இப்படி செலவு பண்ணுறது நான் ஆசிரமத்துக்கு செலவு பண்ணலாமே. எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கேன் ஐயாவோட, எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கேன், எவ்வளோ பண்ணி சேர்ந்துருக்கேன், அவ்வளோ பேசினேன். அண்ணா அன்றைக்கி வந்து எனக்கு செஞ்சுட்டு போனாருங்களா, அது என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாது. அவ்வளோ துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தவன் இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக இருக்கேன். நான் கொஞ்சம் நஞ்சலை சாமி, நான் அவ்வளோ சந்தோஷம். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி இங்கே நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்குது. முடியாத நேரத்தில் ஐயா என்னை வந்து தயவு செஞ்சு காப்பாற்றினி, இல்லைன்னா கூட்டும் போயிடு அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் வரும்போது அவங்க எல்லாருக்கும் நான் இருக்கிறேன்பா அப்படின்னு நிறைய பேரோட வாழ்க்கையில் அவரோட அந்த 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 தன்மையை காட்டியிருக்காரு. கண்டிப்பாக சார். இது வந்து எனக்கு இந்த இதுதான் எனக்கு வந்து ஐயா முன்னாடியே நிறைய இதில் நிறைய காமிச்சிருக்காரு, நிறைய அனுபவம்லாம் கொடுத்துருக்காரு.
ஆனால் வந்து ஐயா அனுபவம் கொடுத்ததெல்லாம் வேறு வேறு இதுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து இது உள்ள நுழையத்துக்கான எனக்கு வழியை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக. இந்த வழியை நான் எவ்வளோ சிரமப்பட்ட உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி ஃபோன் பேசியிருக்கேன். நீங்களே நிறைய வழியை காமிச்சிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு தான் வந்து அதுலேருந்து நான் விடுபட்டு வெளியே வந்திருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து ஐயா வந்து சமாதி நிலை மட்டும் சொல்லிடுறாங்க. எல்லாமே சமாதி ஐயா சமாதிலே இல்லை, நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம அங்கே வந்து உடலை மட்டும் தான் மறைச்சி வச்சிருக்காரு தவிர எல்லாரோடைய இங்கே ஆத்மா கூட தான் நம்மளோட இருக்காரு. ஏன்னா அவர் வந்து தனியாக இல்லை. அவர் நம்ம எல்லாரும் கூட இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னதால் தான் பார்த்தோன்னே அத்தனை பேர் உள்ளங்களும் பாருங்க எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. எந்த உண்மை எங்கே இருக்கோ அந்த தான் இடத்துல இருந்து வரோன்ற மாதிரி நம்ம ஐயா நம்மளுக்குள்ளே இருக்கிறதால எல்லாரையும் ஈஸியாக வழிநடத்துது. கண்டிப்பாக. ஐயா கிட்ட ஒரு பியூட்டி என்னன்னா, அவருக்கு உடம்பு முடியுதோ இல்லையோ என்ன ஆனாலும் சீடர்களை பார்த்துட்டாருன்னா அவருக்கு எங்கேருந்து தான் தெம்பு வருதுன்னு தெரியாது. மணிக்கணக்காக உட்காந்து பேசுவார். அப்போ இந்த மாதிரி சீடர்கள் கூட்டம் எப்போல்லாம் சேருதோ எங்கெல்லாம் சேருதோ அங்கெல்லாம் ஐயாவை நடுவில் வந்து உட்காந்துப்பாரு. கண்டிப்பாக சாமி, இதில் நாங்கள் மனப்பூர்வமாக ஒரு உணர்வோம். ஆஞ்சநேயரை பற்றி ஒன்று சொல்லுவாங்க. ராமாயணம் எங்கெல்லாம் படிக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் ஆஞ்சநேயர் போய் உட்காந்துப்பாரு. அதனால் அவர் பேர் என்னன்னா சொல்லின் செல்வன் பேர் வரான். ராமாயணத்தை எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் போய் உட்காந்து கேட்டுன்னு போகிறான். அந்த மாதிரி இந்த கூட்டம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த ஆஞ்சநேயர் மாதிரி நம்ம ஐயா வந்து நம்ம கூட வந்து உட்காந்துப்பார். அது உண்மை சாமி. ஐயா இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு வந்து மொத்தம் முழுக்க நம்ம ஐயா தான். கண்டிப்பாக. அதுலேருந்து அதனால தான் நான் வந்து சும்மா எல்லாம் சமாதி சொல்லிட்டு போகிறேன். ஆனால் முதல்ல சொல்கிறாரு, எனக்குள்ளே என் ஆன்மா தக்க வச்சு தருக்கு, எனக்கு திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டாரு. ஆனால் அவர் அங்கே இல்லை, எல்லாருக்குள்ளே தான் இருக்காரே தவிர அங்கே நம்ம போய் நம்ம வழிபடுறோமே தவிர அவர் நம்மளுக்குள்ளேருந்து வழிபடுறோன்னு யாரும் உணரலை. நம்மளுக்குள்ள தான் அந்த நம்ம வழிபடுறோம்னா நம்ம எங்கேயுமே போக வேண்டியதில்லை. அவர் நம்மளுக்கு நினச்சா அந்த வார்த்தையை இது வரைக்கும் எந்த மகனாக சொல்லிக்கிறாங்களா? இல்லை. வாழ்நாளில் எவ்வளோ மகன்கள் சமாதி ஆகிறாங்க, எவ்வளோ சமாதிக்கெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் அவங்க வாயால் இப்படி ஒரு வார்த்தையை யாராவது சொல்லியிருப்பாங்களான்னா இது வரைக்கும் நம்மளுக்கு யாரும் கேள்விப்படவே இல்லை சாமி. என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ள தக்க வைக்கிற அந்த விதை எனக்கு தெரியும்னு இது வரைக்கும் யாருமே சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்தவரு சாட்சா சிவபெருமானா இருந்தால் மட்டும்தான் அவர் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்த முடியும். இல்லைன்னா அந்த ஆனால் கடைசி வரைக்கும் அவர் குருனே ஒத்துக்கல. அவர் நான் சாதாரண மனுஷன்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் எதுவுமே கிடையாது, நான் உங்களோட கூட ஒரு மனுஷன் நான். ஆமாம், அதுதான் சொல்கிறார தவிர அவர் வந்து இருக்கத்திலே பெரிய அது இறைவன் கொடுத்த வரத்தோடு தான் அவர் இருந்தார் நம்ம கூட. ஆனால் அவர் வந்து சுத்தமாக எதுவுமே வேலை காமிச்சல, நான் எதுவுமே பண்ணல, நான் ஒரு சாதாரண மனுஷன்டா அப்படின்ற இதில் தான் வாழ்ந்து காட்டியிருக்காரு. ஏன்னா ஒரு குருவானவர் எப்படி இருக்கணும்? நான் போய் முன்ன நிற்கக்கூடாது. எதை செஞ்சாலும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது எல்லாம் யாரை காட்டணும்? ஒரு குரு யாரை காட்டணும்னு காலையில் தான் சொன்னேன். குரு யாரை காட்டணும்? எல்லாத்தையும் காட்டணும் இறைவன்பா அப்படின்னு குருவானவர் இறைவனை காட்டணும். இறைவன் என்ன பண்ணுறான்? டேய் நான் எங்கடா பண்ண போகிறேன்னு அவர் குருவை காட்டணும். இவங்க ரெண்டு பேரும் மாற்றி காட்டணும். ஆனால் நான் தான் பண்ணேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க யார்? குருமார்களுக்கு சொல்லணும் கிடையாது, அருகதை இல்லாதவங்க. அதனால தான் நம்ம குரு எப்படி இருக்கணும்னு ஐயா எங்கேயும் சொல்லலை. ஆனால் தன்னோட வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கார். யாருக்காக? தனக்கு பின்னாடி வரக்கூடியவங்க தான் வாழ்க்கையை பார்த்துட்டு தான் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயம்லாம் எடுத்துக்கின்னு நீங்களும் அப்படி இருங்க, நீங்களும் எல்லா செயலும் செய்யணும், ஆனால் உங்களால் தான் செய்ய முடியும்னு எங்கேயும் சொல்லிடாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா என்னாவும்? என்னை வந்து சேர மாட்டீங்க, இன்னொரு பிறவி உங்களுக்கு தயாராகிடும்னு அவர் வாழ்ந்து காட்டியிருக்கார் சாமி. எதுவுமே நான் செய்யலன்னு தான் சொல்லிட்டாரு. அதுதான். சரிங்களா? பார்ப்போம். சரிங்க சாமி. நல்ல ஆத்மா சாமி. நல்லது, நல்ல ஆத்மா.